அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது நாளைய தினம் திங்கட்கிழமை 8/6/2026 அன்று வரக்கூடிய வைகாசி மாதத்தோட தேய்பிறை அஷ்டமி. மிக மிக அற்புதமான ஒரு நாள். மற்ற மாதங்களில் வரக்கூடிய அஷ்டமிக்கும் நாளைய தினம் வரக்கூடிய அஷ்டமிக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதம் புருஷோத்தம மாதம், மல மாதம், அதிக மாதம், மாதவ மாதம் அப்படின்னு பல பெயர்களால நம்ம அழைக்கிறோம். இந்த மாதத்துல நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன வழிபாடுகளும் நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய வழிபாடுகளானாலும் சரி, அல்லது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீமைகளை அறவே அகற்றக்கூடிய வழிபாடுகளாக இருந்தாலும் சரி, நம்ம கொஞ்சம் மெனக்கெட்டு அதை செய்யும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பலன்களுக்கு பதிலாக 1000 மடங்கு பலன்கள் நமக்கு நிச்சயம் கிடைத்தே தீரும். அதனால இந்த பதிவுக்கு போறதுக்கு முன்பு ஓம் பைரவா போற்றி அப்படிங்கிறத எல்லாருமே கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. இப்ப இந்த பதிவை நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சிவனுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கிறது அப்படின்னு தாங்க அர்த்தம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த தேய்பிறை அஷ்டமி வளர்பிறை அஷ்டமியை விட மிக சிறப்பானது. பைரவரோட வழிபாட நிறைய பேரு நீங்க பாத்தீங்கன்னா கோவில்கள்ல அதிக கூட்டம் இந்த தேய்பிறை அஷ்டமி அன்னைக்குதான் வரும். ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பிறர் நமக்கு தரக்கூடிய தொல்லைகள், எதிரிகளோட சூழ்ச்சி, அந்த சத்ருகளை அறவே சம்ஹாரம் செய்யக்கூடிய சக்தி இந்த கால பைரவருக்கு இருக்குது. உக்கிரமான தெய்வங்கள் பிரத்யங்கரா தேவியாக இருந்தாலும் சரி, அல்லது வராகியாக இருந்தாலும் சரி, பைரவராக இருந்தாலும் சரி, நம்ம கிட்ட சூழ்ச்சி செய்து நம்மை ஏமாற்றியவர்களை நாம் அவர்களிடம் ஒப்படைத்து விட்டோம்னா நிச்சயமாக அவங்க அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுப்பார்கள். நமக்கு தீமை செய்து நம்முடைய வாழ்க்கையை கெடுத்தவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நிறைய பேரை நம்ம சுட்டி காமிக்கலாம். கர்ம வினை காரணமாக பல பிரச்சனைகளை இன்னைக்கு நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோங்க. கடன், நோய், அதுக்கப்புறம் வழக்கு நம்ம சிக்கி தவிக்கிறது, குடும்பத்துல நிறைய சிக்கல்கள், கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வர்றது, திருமணம் சரியான முறையில் நடைபெறாமல் இருக்கிறது, நல்ல வேலை கிடைக்காம இருக்கிறது. இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு நடுவே நம்முடைய வளர்ச்சியை பொறுக்காத பலர் வயிற்றெரிச்சலால நமக்கு சில தீயவைகளை செய்கிறார்கள். பில்லி, சூனியம், ஏவல் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள். இதனால் நமக்கு தேவையில்லாத பயம், பதட்டம், எப்பொழுதும் ஒரு மரண பயம், எப்பொழுதும் ஒரு எதிர்மறையான எண்ணங்கள் நமக்கு தோன்றி நம்முடைய முன்னேற்றத்தை குறைத்து கொண்டே இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட சூழல்ல இருப்பவங்க மறக்காம ஒவ்வொரு மாதமும் இந்த தேய்பிறை அஷ்டமியில பைரவர் வழிபாடு செய்யணும். பைரவர் அப்படிங்கிறது சிவனோட ஒரு அம்சம். சிவனுக்கு உரிய நாள் திங்கட்கிழமை. நாளைக்கு சோமவார தேய்பிறை அஷ்டமி. அதுவும் இந்த புருஷோத்தம மாதத்துல சோமவார தேய்பிறை அஷ்டமி நமக்கெல்லாம் கிடைத்திருக்கக்கூடிய மிக மிக அற்புதமான ஒரு வாய்ப்பு. இதெல்லாம் பல ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஸோ நாளைக்கு இரவு குறிப்பிட்ட நேரம் என்பது இல்லை. நீங்க தூங்க போறதுக்கு முன்பு உங்களுடைய வீட்டு ஹால்ல நீங்க செய்ய வேண்டிய ஒரு எளிய வழிபாடை தான் இப்ப நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன். எல்லாருமே செய்யுங்க. நான் செய்யலாமா, அவங்க செய்யலாமா, இவங்க செய்யலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியே தேவை கிடையாது. யார் வேணாலும் இதை நீங்க செய்யலாம். ஆனா சுத்தபத்தமாக இருப்பவர்கள் மட்டும்தான் இதை நீங்க செய்யணும். இப்போ ஒரு வீட்டுல ஒருத்தவங்களுக்கு மாதவிடாய் தீட்டு அப்படின்னா அவங்களுடைய கணவரும் அவங்க பிள்ளைகளும் இதை நீங்க தாராளமாக செய்யலாம். ஆனா அவசியம் செய்யுங்க. இப்ப யாகம் செய்யறாங்க இல்ல, பைரவருக்கான சில யாகங்கள்லாம் செய்வாங்க. நம்ம வீட்டுல 2 வகையான யாகங்கள் செய்யப்படுவது உண்டு. ஒன்று செல்வ செழிப்போட இருக்கணும், ஐஸ்வர்யம் நமக்கு கிடைக்கணும், சகல சௌபாக்கியங்களும் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு விதமான யாகம் செய்வாங்க. இன்னொரு விதம் இந்த அஷ்டமி, தேய்பிறை அஷ்டமி அத மாதிரி போன்ற நாட்கள்ல செய்யக்கூடியது இந்த சத்ருக்களை அடியோடு அழிப்பதற்கு, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தீயவையை நம்மிடம் இருந்து போக வைப்பதற்கு, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நம் கண்ணுக்கு தெரியாத இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகளை விரட்டுவதற்கு, இதற்கெல்லாம் செய்யப்படும் யாகங்கள்ல போடக்கூடிய பொருள்கள் வித்தியாசமாக இருக்கும். அதிலும் மிக முக்கியமாக இந்த தேய்பிறை அஷ்டமியில அந்த காஞ்ச மிளகா இருக்குது இல்லைங்களா, வரமிளகா போட்டு யாகம் நடத்துவாங்க. அதுல அந்த ஒரு குறிப்பிட்ட குடும்பம் அந்த யாகம் நடத்துறாங்கன்னா அந்த வரமிளகா போடும்போது கொஞ்சம் கூட ஒரு காரம்
அடிக்கவே அடிக்காது. நம்ம சமைக்கும் பொழுது ஒரு மிளகா வந்து ரொம்ப கொஞ்சம் அதிகமாக போட்டுட்டோம், கொஞ்சம் தீஞ்சிடுச்சு அப்படின்னா நெருப்பில் நமக்கு அப்படி ஒரு நெடி வரும், தும்மல் வரும், அந்த காரம் நம்ம தலைக்கு ஏறும். ஆனால் இந்த வரமிளகா போட்டு சில பேர் அரைப்பாங்க, அரைச்சி சில சாமிகள் மேலே பூசுவாங்க, சில பேர் அந்த ஹோம குண்டத்திலேயே வந்து அந்த வரமிளகாவை கொட்டுவாங்க. ஸோ அவ்வளோ தீமைகள் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா ஒரு நெடி கூட நமக்கு இருக்காது. கண் திருஷ்டி இருக்குது, பொறாமை உங்கள் மேலே இருக்குது, எதிரிகள் தொல்லை அவ்வளோ இருக்குது அப்படின்னா நமக்கு நெடி ஒன்றுமே எடுக்கவே எடுக்காது. ஆனால் நம்ம வீட்டில் அந்த மாதிரியான யாகங்கள்லாம் பண்ண முடியாது, வரமிளகா போட்டுலாம் யாகம் பண்ண முடியாது. ஸோ நாளைக்கு இரவு நம்ம செய்ய போகிறது என்ன அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதற்கு உங்ககிட்ட இந்த பொருள் இல்லைன்னா கூட இது நீங்கள் எங்கே இருந்தாலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பூஜை கடையில், எல்லா பூஜை கடையிலையும் இப்போ இது தாராளமாக கிடைக்குது. ஸோ நீங்கள் இந்த பொருளை வாங்கி நாளைக்கு அவசியம் இதை நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். இப்போ என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நாளைக்கு இரவு நீங்கள் எத்தனை மணிக்கு வேணாலும் இதை நீங்கள் செய்யலாம். உங்கள் வீட்டு ஹாலில் இதை நீங்கள் செய்யுங்க. குழந்தைகள்லாம் இருந்தாங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. ஏன்னா இது வந்து முழுமையாக இது எரிவதற்கு ரொம்ப டைம் ஆகும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சகவ்ய விளக்கு. இதை ஒரு விளக்கை நம்ம வாரம் ஒரு முறை ஏற்றினாலே நம்ம வீட்டில் மாபெரும் யாகம் செய்த பலன் நமக்கு கிடைக்கும். இந்த பஞ்சகவ்யம் வந்து பசுமாட்டிலேருந்து எடுக்கப்பட்ட அந்த தயிர், சாணம், அதிலெல்லாம் வந்து தயாரிக்கப்பட்டது. ஸோ இதில் நம்ம ஒரு விளக்கு ஏற்றி வச்சாலே போதும், அவ்வளோ நன்மைகள் நமக்கு வந்து சேரும். நாளைக்கு இரவு இதில் வந்து நீங்கள் நல்லெண்ணெய் விட்டு ஏற்றுங்க. நல்லெண்ணெய் விட்டு ஏற்றும்பொழுது நீங்கள் சேர்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 27 மிளகு. மிளகும் வந்து நமக்கு தேவையில்லாததை நம்மிடம் இருந்து நீக்கக்கூடிய தன்மை உண்டு. ஸோ நம்ம வீட்டில் ரொம்ப எளிமையாக இந்த ஒரு பொருளை எந்தவித சந்தேகமும் இல்லாமல் நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். அது மாதிரி பஞ்சகவ்ய விளக்கு இப்படி டைரெக்டாக வைக்கக்கூடாது. கீழே ஏதாவது மண் தட்டு அல்லது மண் பாத்திரம், அகல் ஏதாவது வச்சு தான் நீங்கள் வைக்கணும். இது முழுசாக வந்து எரிஞ்சு சாம்பலாக ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். நடுவுலே நின்றுச்சுன்னா கூட நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு நீங்கள் திரும்பவும் அதை எரிய வைக்கலாம். சரிங்களா? இது வரும்பொழுது நமக்கு அந்த மிளகோட நெடி எதுவுமே இல்லாமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நமக்கு வந்து அவ்வளோ கண் திருஷ்டிலாம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இன்கேஸ் எப்பொழுதும் போல் நெடி, ஒரு மிளகு வந்து நம்ம நெருப்பில் போட்டால் எப்படி நெடி வரும் அப்படி இருந்துச்சுன்னா நார்மல் அப்படின்னு அர்த்தம். எது எப்படியோ நாளைக்கு இதை நீங்கள் அவசியம் செய்யுங்க. சரிங்களா? இதை வந்து இதில் போட்டுட்டு எண்ணெய் விட்டு எரிய வச்சிடுங்க. எரிய வச்சாலே போதும். என்ன திசையில் இது எரியணும்னா கிழக்கு அல்லது வடக்கு திசையில் இது எரியலாம். இது நல்ல சாம்பலாயிடும். மறுநாள் காலையில் அந்த சாம்பலை தூக்கி நீங்கள் தொட்டிகளில், பூந்தொட்டிகள்லையோ அல்லது கால்படாத இடத்துலையோ நீங்கள் தாராளமாக போடலாம். இதை ஒன்றுத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக நல்லதொரு முன்னேற்றம். நமக்கு வாழ்க்கையில் தேவையில்லாதவை எதுன்னு நமக்கே தெரியாது. ஸோ அதெல்லாம் நம்மை விட்டு போய்விடும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் நம்ம சேனலில் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கான பதிவுகள் நான் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறேன். ஸோ நன்றி.